வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி ரீமேட்ச் உறுதி. எந்த மைதானத்தில் தெரியுமா? குசியில் சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான சீசனில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியிடம் கடைசி லீக் ஆட்டத்தில் தோல்வியை தழுவி தற்போது தொடரிலிருந்து வெளியேறியிருக்காங்க. சிஎஸ்கே அணி எப்போதுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுவிடும் என்ற ரசிகர்கள் பெருமையாக பேசி வந்த நிலையில் 2022 ஆண்டுக்கு பிறகு தற்போது மீண்டும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை சிஎஸ்கே தவறவிட்டது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் இன்றைய தோல்விக்கு காரணமே கேப்டன் ருத்ராஜ் செய்த தவறுகள் தான் என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சிஎஸ்கே அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றியிருந்தாலும் கூட இன்னும் கூடுதலாக 10 ரன்கள் அடித்திருந்தால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்று இருக்கும். ஆனால் கேப்டன் ருத்ராஜ் ஃபீல்டிங்கில் கேமரூன் கிரீன் கொடுத்த கேட்சை தவற விட்டிருக்காரு. அப்போது கேமரூன் கிரீன் வெறும் 18 ரன்களை மட்டும்தான் நடத்தியிருந்தார். அந்த கேட்சை அவரை தவற விட்டதால் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் கேமரூன் கிரீன் அவர்கள் 38 ரன்கள் அடித்திருந்தார். இதில் 3 பவுண்டரி 3 சிக்ஸர்களும் அடங்கும். இதே போன்று பேட்டிங்கில் ருத்ராஜ் ஆட்டத்தில் முதல் பந்திலேயே கோல்டன் டக் ஆகி வெளியேறியிருக்காரு. இதுவும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த நிலையில் தான் என்னதான் இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றிருந்தாலும் இதில் மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வெடித்து உள்ளது. அது என்னென்னு பார்த்தோம்னா, கடைசி ஓவரில் தல தோனி அவுட் ஆனதும் ஒரு நோபால் என்று தகவலும் தற்போது கிடைத்திருக்கு. இது சம்பந்தமாக நார்த் இந்தியன் ஊடகங்களில் மிகப்பெரிய பிரளயமே வெடித்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை வைத்து சில தவறுகளை இந்த போட்டியில் செய்திருந்ததாகவும் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய மிகவும் கடினமான பிச்சாகத்தான் இருந்தது. அதிலும் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி என்னதான் 218 ரன்களை அடித்திருந்தாலும் முதல் இன்னிங்ஸின் போது குறுக்கே மழை வந்ததால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு பிச் கடினமாக மாறியிருந்தது. அதே போல யாஸ்தையால் வீசிய கடைசி ஓவரில் இரண்டாவது பந்து நோபால் என்றும் தற்போது தெரிய வந்திருக்கு. முதல் பந்தில் தோனி சிக்ஸர் அடித்ததும் இரண்டாவது பந்தை வீசும்போது யாஸ்தையால் கிரீஸுக்கு வெளியே 1 இன்ச் கால் வெளியே வந்து இருந்தது. இது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கு. ஆனால் இதனை நடுவர்கள் யாரும் கண்டுக்கடல. ஆர்சிபி அணி தனது ஹோம் அட்வான்டேஜை பயன்படுத்தி அந்த நோபால் யாருக்கும் தெரியாத அளவுக்கு மாற்றி இருக்காங்க. அந்த விக்கெட் மட்டும் விழுந்து இருக்காமல் இருந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணியிருப்பாங்க. அப்படி லாஸ் பண்ணி இருந்தாலும் பிளே ஆஃபுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போயிருக்காங்க. இதுதான் தற்போது சிஎஸ்கே அணி மேனேஜ்மெண்ட் ஆனது பிசிசிஐயிடம் தற்போது புகாராக கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்போது சிஎஸ்கே vs ஆர்சிபி மோதிய போட்டிகள் சர்ச்சை எழுந்து உள்ள நிலையில் இந்த போட்டியை தற்போது ரீமேட்சாக நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க. அதிலும் இந்த போட்டியை ஆர்சிபி அணியின் சொந்த மைதானமான சின்னசாமி மைதானத்திலும் சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்திலும் நடத்தாமல் அகமதாபாத் மைதானத்தில் நடத்த பிசிசிஐ தற்போது முடிவு செய்து உள்ளது. அதன்படி தற்போது இந்த போட்டியானது அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.